ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங். நேற்றுக்கான நைட் ஸ்டடியில் நான் ஜாக்ரஃபி தான் படிச்சிருந்தேன். ஜாக்ரஃபியில் கொஞ்சம் மிஸ்ஸிங் இருந்துச்சு. இந்த வீக்கில் ஜாக்ரஃபி முடிச்சுட்டு ஹிஸ்ட்ரியும் முடிக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தேன், பட் முடியலை. ஜாக்ரஃபியில் வந்து புக் பேக் கொஷின்ஸும் அப்புறம் பாக்ஸ் கொஷின்ஸும் பெண்டிங் இருந்தது. அதுக்காக நான் ஒரு தனி புக் வச்சுருக்கேன். சுரேஷ் அகாடமியோடைய ஜாக்ரஃபி புக் தான் இது. இதில் வந்து 6 to 10 புக் பேக் கொஷின்ஸ் அண்ட் பாக்ஸ் கொஷின்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ இந்த புக்கை பார்த்து தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஜாக்ரஃபி படிக்கும்போது மட்டும் நம்ம ஏன் இங்கிலீஷ் மீடியம் படிக்கலைன்னு தோணும். ஏன்னா இப்போ டிஸ்கோ தொழிலகங்கள் பெயர்கள்லாம் இருக்குல்ல, அதங்கள் மற்றும் வளங்கள் படிக்கும்போது இந்த டிஸ்கோன்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. டிஸ்கோவுக்கு இங்கிலீஷ் புக்கில் படிச்சுன்னா டாட்டா அயன் அண்ட் ஸ்டீல் கம்பெனின்னு கொடுத்துருக்கு. ஆனால் நம்ம தமிழில் படிக்கும்போது டாட்டா இரும்பு எஃகு நிறுவனம்னு இருக்குல்ல, அது ஒரு தடவை தமிழில் படித்து ஒரு தடவை இங்கிலீஷில் அதுக்கு ஃபுல் ஃபார்ம் படிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் நிறைய இதுக்கு ஷார்ட்கட் வச்சு தான் ஞாபகம் வச்சுட்டு இருந்தேன். டென்த்து ஃபுல்லாகவே புக் பேக் கொஷின்ஸ் அண்ட் பாக்ஸ் கொஷின்ஸ் முடிச்சாச்சு. இன்னும் 6 to 9 வந்து பெண்டிங் இருக்குது, அதுவும் படிக்கணும். அது வந்து இன்றைக்கி நாளைக்குள்ளே. ஸோ இந்த வீக்கில் ஜாக்ரஃபி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து கொஷின் பேங்க் வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, சுறாவுடையது, அதை பார்த்தும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். எந்த மாதிரிலாம் ஜாக்ரஃபியில் கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். பேர் வந்து கம்பைன் ஸ்டடி பண்ணலாம், டெஸ்ட் வைக்கிறீங்களா, ஜாயின் பண்ணலாம், லைவ் டெஸ்ட் வைக்கலாமா, அந்த மாதிரிலாம் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ எனக்கும் ரொம்ப ஆசை தான் லைவ் டெஸ்ட் வைக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு வந்து நிறைய பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். நம்ம நிறையா கொஷின் பேப்பர் பார்த்து அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு, ஏன்னா அவங்களுக்கு சொல்கிறது கரெக்டாக சொல்லி கரெக்டாக டெஸ்ட் வைக்கணும் இல்லையா, அதனால் பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு நிறையா டைம் எடுத்துக்கும். ஸோ பாப்பாவை பார்த்துக்கிட்டே நான் படிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்குது. அதனால் எனக்கு அதுக்கான டைம் கிடைக்கல. பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அதில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ணிடுறேன். டேஃப் புக் ரிவ்யூ வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். நானும் வந்து நெட்டில் பார்த்து தான் வாங்கினேன். ஹவு டு பை டேஃப் அகாடமி புக்குன்னு போட்டுட்டேன். அதில் வந்து ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்க, அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி தான் வாங்கினேன். 650 rupeesன்னு நினைக்கிறேன். ப்ரைஸ் கரெக்டாக ஞாபகம் இல்லை. அந்த மாதிரி தமிழ் ஒன்லைனர் வந்து காம்போ ஆஃபர் மாதிரி செட்டாக போட்டிருந்தாங்க. அப்போ வந்து நான் வாங்கினேன், ஒரு 4 புக்கு செட்டாக வாங்கினேன். அதுக்கப்புறம் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு கேட்டிருந்தாங்க. நான் வந்து 2022 தமிழ் ஹிஸ்ட்ரி யூனிட் 8 யூனிட் 9 இது எல்லாமே நோட்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். அப்போலேருந்து நான் படிச்சுட்ருக்கேன். அப்புறம் நடுவில் 2022 குரூப் 4 வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் ஃபுல் ஃப்ளெஜ்டாக படிக்கிறத விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக படித்து 6 to 10 வந்து ஓல்டு புக் மட்டும் கவர் பண்ணேன். அப்புறம் ஜாக்ரஃபியை கொஞ்சம் கொஞ்சமாக படித்து வச்சேன். அப்புறம் எக்கனாமிக் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து வச்சேன். ஸோ அது எல்லாத்தையுமே ரீகால் பண்ணி இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கேன். லாஸ்ட் இயர் எக்ஸாமில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்னு கேட்டிருந்தீங்க. லாஸ்ட் இயர் வந்து நான் வந்து புதுசாக படிக்க ஆரம்பித்தோம். ஸோ எனக்கு அந்த பேட்டர்னை புரிஞ்சுக்கிட்டு இந்தந்த சிலபஸ் இப்படி தான் படிக்கணும்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் ஆச்சு. அப்புறம் வந்து நான் எக்கனாமிக்ஸ் ஃபுல்லாகவே விட்டுட்டேன், ஜாக்ரஃபியும் விட்டுட்டேன். ஓரளவுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் மட்டும் படிச்சிருந்தேன். நான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஃபுல்லாமே முடிக்கல. அப்புறம் மேக்ஸும் ஓரளவுக்கு தான் பார்த்துருந்தேன். அதனால் மார்க்கு கம்மி தான். ஒரு 120 கொஷின்ஸ் தான் என்னால் போட முடிஞ்சுது. ஆனால் இந்த தடவை வந்து ஜாக்ரஃபி கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன், எக்கனாமிக்ஸும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன், மேக்ஸும் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துட்ருக்கேன். இது மாதிரி ஃபுல் டெஸ்ட் வந்து டெய்லிலாம் போடலை. சண்டே ஃபுல் டெஸ்ட் வைக்கிற மாதிரி பிளான் பண்ணி சண்டே நைட்டு தான் வந்து டெஸ்ட் எழுதுவேன். அப்புறம் ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க, உங்கள் வீடியோ பார்த்து மோட்டிவேட்டாக இருக்குது, நானும் படிக்க ஆரம்பிச்சேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்குமே அப்படி தான் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு டே வந்து டே 1 வந்து நைட் ஸ்டடி பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணலையா, அன்றைக்கி தான் நான் வந்து முதலாக இந்த 1 o'clock வரைக்குமே ட்ரை பண்ணி படித்தேன். ஸோ அன்னையிலேருந்து சரி ஓகே, இதுவும் நல்லா தான் இருக்குது, நமக்கு 3 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் போது நம்ம ஏன் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த டைமையும் யூஸ் பண்ணி படிச்சுட்டு தான் இருக்கேன். எனக்குமே ரொம்ப மோட்டிவேட் ஆகி நானும் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து இப்படி வீடியோ போடுறதுலே கவனம் செலுத்திட்டு இருந்தால் நீங்கள் எப்படி படிப்பீங்க, எப்படி பாஸ் ஆவீங்கன்னு அந்த மாதிரி கேட்டுருந்தாங்க. ஸோ நான் வந்து நைட்டு 3 மணி நேரம் வந்து படிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 10க்கு ஆரம்பிக்கிறேன், 11, 12, 1 வரைக்கும் படிக்கிறேன்னா அந்த 3 மணி நேரம் படிக்கிறதே 3 மணி நேரம் வீடியோ எடுத்து போட்டேன்னா அந்த 3 hours உட்காந்து யாருமே பார்க்க மாட்டாங்க. நான் எடுக்கிறது ஒரு 5 minutes கூட கிடையாது, ஒரு 2 minute அப்பப்போ வீடியோவை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுவேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அப்போ உட்காந்துலாம் எடிட் பண்ண மாட்டேன். வீடியோ எடுத்துகிட்டு அதோடு விட்டுருவேன். மறுநாள் காலையில் 10:30 இல்லை 10க்கு படிக்க ஆரம்பிக்கிறேன் இல்லையா, அதுக்கு முன்னாடியே அந்த வீடியோவை எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணிவிடுவேன். ஸோ 10:30க்கு நான் புக்கை எடுத்துகிட்டு அப்புறம் 5 மணிக்கு அந்த புக்கை வைக்கிற வரைக்குமே நடுவில் வந்து அந்த வீடியோ எடிட்டிங் ஒர்க்கு, அது வீடியோ எடிட் பண்ணுறதுக்காக யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுறதுக்கான ஒர்க்லாம் நான் எதுவுமே பண்ண மாட்டேன்.
ஸோ அதுக்காகலாம் டைம் அதிகமாக நான் யூஸ் பண்ணல. ஜியாகிரஃபியும் இந்த வீக்கில் கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். 7th தமிழும் வந்து நேற்றுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ என்னுடைய ப்ரிப்பரேஷன்ஸ் இப்படி தான் போயிட்டுருக்கு. தேங்க்யூ.